விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கு நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 2019 முதல் இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடர்வதாகவும், விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கும் உழைத்த அனைவருக்கும் நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக திமுக முன்னிலையில் இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன விவரம்? அனந்தி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. திமுகவுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் தற்போது திமுகவுடைய வெற்றியை குறிப்பிட்டு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2019 ஆண்டு முதலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தல்களில் தொடர்ந்து வருவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டார். திமுக கழகத்துடைய வெற்றி என்பது வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க வெற்றியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியும் அமைந்துள்ளதாகவும், இந்த வெற்றியானது எங்களுக்கு மாபெரும் உற்சாகத்தையும் எழுச்சியும் அதே சமயத்தில் கூடுதல் பொறுப்பையும் கொடுத்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நாள்தோறும் நல்ல பல திட்டங்கள் என சாதனைகள் செய்து வரும் தமிழ்நாடு அரசின் சாதனைகளுக்கு மகுடம் சூட்டுவதாக தான் இந்த சாதனை வெற்றியை நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளையும் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். இந்த வெற்றி சாதாரண வெற்றியில் என்றும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றியை தொடர்ச்சியாக பெற்று வரக்கூடிய நிலையில் அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்திருந்தது. பாஜக கூட்டணி பாதாளத்தில் விழுந்தது என்றும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை இந்த நாடாளுமன்ற வெற்றியை தொடர்ந்து திமுக சந்தித்ததாகவும், தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவருடைய மறைவை அடுத்து இந்த இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் படுதோல்வியில் எழ முடியாமல் இருந்த அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதே படுதோல்வியை சந்திக்கத்தான் போகிறோம் என்பதை உணர்ந்துதான் போட்டியிலிருந்து பின்வாங்கியதாகவும், பாஜக தனது அணியில் இருக்கும் பாமகவை நிறுத்திய நிலையில் இடைத்தேர்தலிலே நிற்பதில்லை என்று வைராக்கியமாக இருந்த பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட முன்வந்த மர்மம் இன்னும் விலகவில்லை என்றும் தற்போது முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். தோற்கப் போகிறோம் என்று தெரிந்தே போட்டியிட்ட பாஜக அணி அவதூறுகளையும் பொய்களையும் திமுக மீதும் குறிப்பாக தன் மீதும் விதைத்து தங்களது 100 விழுக்காடு தோல்வியை மறைப்பதற்காக மிக கீழ்த்தரமான பரப்புரையை பாஜக அணி திமுக மீது செய்தது என்றும், பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்கவே இல்லை என்று இந்த வெற்றியை காண்பித்துள்ளது என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீணர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் கடுமையான விமர்சனங்களை பாமக மீதும் பாஜக மீதும் தற்போது முன்வைத்திருக்கிறார். விக்கிரவாண்டி மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். அறிக்கை வாயிலாக தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.